ஆமா. ஐயோ சாரிங்க, நான் ஃபோன் பார்த்துட்டே வந்தேன், அதனால கவனிக்கல, சாரி. பரவாயில்ல மேடம். மேடம், உங்க பொருள் ஏதோ விட்டு போறீங்க. என்னோட பர்ஸ் தாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க மேடம். எல்லாமே கரெக்டா இருக்கு. இல்லைங்க, இதை வச்சுக்கோங்க. காசுலாம் வேணாம் மேடம், நான் கிளம்புறேன். ஏய் இல்ல, இவர் 3 மாசத்தோட வாடகை எடுத்து வச்சுட்டு வீட்டுக்குள்ள இருப்போம். சார், நானும் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். ஆனா எந்த வேலையும் கிடைக்கல. வேலை கிடைச்சது கண்டிப்பா உங்க வாடகை கொடுத்துருவேன் சார். இவர் நல்லா கண்ணு தெரியறவங்களுக்கு எங்க வேலை கிடைக்க மாட்டுது. கண்ணு தெரியாத குருடி நீ, உனக்கே வேலை கொடுக்க போறான். உனக்கெல்லாம் 3 மாசம் இல்ல 3 வருஷம் ஆனாலும் உனக்கு வேலை கொடுக்க மாட்டான். ஏன் சார் இப்படிலாம் பேசுறீங்க? நாளைக்கு காலைல வரையும் தான் உனக்கு டைம். அதுக்குள்ளார 3 மாசத்துக்கான வாடகை எடுத்து வைக்கிற. அப்படி இல்ல வீட்டுல இருக்க பொட்டி படிக்கலாம் தூக்கி வெளில போட்டுருவேன். அப்புறம் ரோட்ல தான் கிடக்கணும் பாத்துக்க. சரி சார். நீங்க ஒரு நிமிஷம். என்ன? அந்த பொண்ணு உங்களுக்கு எவ்வளவு வாடகை கொடுக்கணும்? 3 மாசம் வாடகை பாக்கி இருக்கு, 12,000 ரூபாய். உங்க வீட்டுல உங்க அம்மாவும் அப்பாவும் இப்படி இருந்தா நீங்க இந்த மாதிரி தான் பேசுவீங்களா? இந்தாங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு. கூடவே என்னோட விசிட்டிங் கார்டு இருக்கு. இது அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து ஒரு நல்ல வேலை இருக்குன்னு சொல்லுங்க. நாளைக்கு மறக்காம என்னை வந்து பார்க்க சொல்லுங்க. அப்புறம் நான் தான் அந்த ரெண்ட் கொடுத்து நீங்க அந்த பொண்ணு கிட்ட சொல்ல வேணாம். நீங்க எதுக்கு இதெல்லாம் அவங்களுக்கு பண்றீங்க? எனக்கு அந்த பொண்ணோட நேர்மை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நல்லது நினைக்கிறவங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். சாரிங்க, நான் ஏதோ தெரியாம பேசிட்டேன். சாரி என்கிட்ட சொல்ல வேணாம், அந்த பொண்ணு கிட்ட சொல்லுங்க. ஹலோ யாழினி. சொல்லுங்கண்ணா. மா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் வெளியில வரியா? அதோ வரேண்ணா. சரிம்மா. தங்கச்சி, அண்ணா. நீங்க வீடுல எதுவும் காலி பண்ண வேணாமா, இங்கேயே இருங்க. நீங்க 3 மாசம் கொடுக்க வேண்டிய வாடகை பாக்கி, அப்புறம் அந்த அடுத்த 3 மாசத்துக்கான வாடகையை சேர்த்து ஒருத்தவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்கம்மா. யாருண்ணா கொடுத்தா? யாருன்னெல்லாம் தெரியலமா. அப்புறம் நான் உங்களை குருடின்னு சொன்னேன்ல, அது ரொம்ப தப்பு. அவங்கள்ட்ட சாரி கேளுன்னு சொன்னாங்க. என்னை மன்னிச்சிருமா, நான் ஏதோ தெரியாம பேசிட்டேன். பரவாயில்லண்ணா. அவங்க பார்க்க எப்படி இருந்தாங்க? அது சொன்னாலும் உனக்கு தெரியாதுமா. அப்புறம் உங்ககிட்ட இந்த கார்டை கொடுத்து இந்த அட்ரஸ்ல வந்து பார்க்க சொன்னாங்கம்மா. அண்ணா, இது என்ன விசிட்டிங் கார்டு? அவங்க ஏதோ கம்பெனி வச்சிருக்காங்களா, அந்த கம்பெனில உங்களுக்கு வேலை இருக்கு, மறக்காம இந்த அட்ரஸ்க்கு வந்து பாருங்கண்ணே. ஓ அண்ணா, அப்ப எனக்கு வேலை கிடைச்சிருச்சா? ஆமாம்மா. அண்ணா, நீங்க சொன்னது ரொம்ப சரிதாண்ணா. நல்லது நினைக்கிறவங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். தேங்க்ஸ்ண்ணா. சரி.